குருவின் தினம் ஒரு சூடுகளில் கரைதல் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு எடுத்துக்கலாங்க. இந்த கரைதல்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோன்றத இன்னும் கூட சூட்சமாக சொல்லலாங்க. ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கலாம், உருகுதல்ன்ற வார்த்தைக்கு. ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கலாம், வாசனையோடு மலர்கின்றதுங்கிறத வச்சுங்க. இது போல கற்பூரம்னு எடுத்துக்கலாங்க, அது என்றும் கரைந்து கொண்டே இருப்பதில் தீபத்தை கொடுத்து கொண்டேன்னு. இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நீற்றுக்கடுவு போல யாரெல்லாம் உங்களுக்குள்ள கரைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை, உங்களுக்குள்ள எதை நீங்க தேடுகின்றீர்களோ அதில் நீங்கள் முழுமையடைந்து விட்டால் அங்கே உங்களுக்குள் எல்லாமே மறைந்து விடும். அங்கு நீங்க நிதர்சனவானாய் மாறிவிடுவீர்கள்ங்கிறத நாங்க சொல்ல ஆசைப்படுறேங்க. சொல்லும் சரி, வாக்கியமும் சரிங்க. இன்னும் கூட இதை விளக்கமா கொடுக்கலாம். இன்னும் உங்களுடைய அதீத அறிவாகிய இந்த ஞானக்கண்ணை திறந்த குருநாதருக்கு நீங்க இந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்காக நாங்க இதை சூட்சமமாக சொல்லி முடிக்கிறோம். அனைவரும் கரைந்து விடுங்கள். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.